வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் கிட்ட சரவணனோட அக்கா கேட்குறாங்க, இந்த நகை எத்தனை சவரம், நீங்கள் எங்கே செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு தங்கமயிலோட அம்மா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட தான் செய்ய வச்சேன்னு சொல்கிறாங்க. அவரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுங்க, நானும் அடுத்த தடவை அவர்கிட்டே கொடுத்து செய்ய வைக்கிறேன்னு அவங்க போய்ட்றாங்க. ஏமா நீ பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க பசங்க சொல்கிறாங்க. நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்றாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கல்யாண பொண்ணுங்க பிள்ளைக்கும் மாலை போட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் தட்டை மாற்றிக்கிறாங்க. தட்டை மாற்றிக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு எங்கள் பையனும், எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பொண்ணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம்ன்ட்டு 2 பக்கமும் சொல்லி தட்டை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோந்திரம் மாற்றிக்கிறாங்க. 2 பக்கமும் மோந்திரம் மாற்றிக்கிட்டு அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இப்போது நமக்கு பசங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிடுச்சு, இப்போ எங்களோட கல்யாணத்தை நாள் வச்சிடலாமான்னு பேசும்போது வச்சிடலாம், ரொம்ப தூரம் வேணா கிட்ட வேணா, ஒரு மீடியமாக இருக்கிற நாளை பார்த்து வைக்கலான்னு போது 3 முகூர்த்தம் இருக்குதுன்ட்டு அப்போ 30ஆம் தேதி முகூர்த்தத்தில் வேணா வச்சுக்கலான்ட்டு 2 பக்கமும் பேசி முடிவு பண்ணிடுறாங்க. சரி, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன ஆடல் பாடல் ஏதாவது பாட்டு பாடுங்களான்றாங்க. கதிரை பாட்டு பாட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடல் பாடலாம் நடக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. கடைசியாக மீனா கேட்குறாங்க தங்கமயிலோட அம்மா கிட்ட, எங்கள் வீட்டில் எல்லாம் இடமே காலியாக இருக்குது, அக்கம் பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த அக்கா வீடு நிறைஞ்சிருக்குமேன்னு கேட்குறாங்க. அதை கேட்டது அவங்க ஷாக் ஆகிட்டு அவங்களோட வாய் அடைக்கிறதுக்காக, ஆமாம் நீ ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் அம்மாவை நீ கூட்டிகிட்டு வர வேண்டியதானு கேட்குறாங்க. 2 பக்கம் பேச்சு வரதில்லைன்றாங்க. ஆமாம் ஓடி வந்துட்டேன் நீ, ஆனால் நீங்கள் நகை கூட போட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னுட்டு இவங்க ராஜியும் மீனாவையும் குத்தி காட்டி பேசுகிறாங்க. அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது எங்கள் அம்மா வீட்டு நகைன்னுட்டு சரவணனோட அக்கா சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற நகை எங்களோட மருமகளுக்கு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு. அப்போ சமாளிக்கிற மாதிரி தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் மருமகளுக்கு வீட்டில் இருக்கிற நகை போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, வீடு குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்ல, அதனால் போடுறது ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை பார்த்ததும் மீனாவுக்கு தங்கமயிலோட அம்மா மேலே கோவம் வருது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.